தொட்டில் கட்டி போட்டவர்க்கு குழந்தை வரம் தந்திருவாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திருப்பாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திருப்பாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திருப்பாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திருப்பாள் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்து நிற்பாள் மகிமை வள புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் உலகை காக்கும் மயமலை உள்ளம் கவர்ந்த மனிதர்களை எண்ணெயை திருக்காட்சி இந்த அரிய நடத்த பொருளுக்கு ஓட்டோட்டமாக எனக்கு முன்னால் காத்திருக்கிறேன் என்னைய பெருமை தாய் இருந்தாலும் இந்த அடியனான் உன்னையே குறைத்து காலமாக வடிவத்தை கவனம் தெரியுமா பக்தா ஆமா தினந்தோறும் என்ன வணங்குற காரணம் என்ன? அம்மா உன்னையே வணங்கி வந்த காரணம் தெரியுமா? முன்னால் எனக்கு ஒரு உதவி தேவை தாயி. உதவியா? உண்மைதானம்மா பக்தா எந்த ஒரு குறை இருந்தாலும் இந்த தாயிடம் தடையில்லாமல் துன்பத்தையே இன்பமாக நான் தருகின்றேன். அம்மா உங்களால் எனக்கு ஒரு உதவியை உரைத்து என்ன தெரியுமா? இந்த உலகிலே பிறந்த ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு ஒரு முனிவனால் கொடுத்த சாபத்தினால் கண்பார்வை கண் தெரியாமல் அடைந்து கொடுக்கலாமா? அந்த பெண்ணிற்கு கண்பார்வை கிடைக்க என்றால் அந்த முனிவர் கொடுத்த சாபத்தின் விமோசனம் 12 ஆண்டுக்கு ஒருமுறை போக்கக்கூடிய மலர் பாதித மலர் அந்த மலர் பூத்தவுடனே தானாக தன்னுடைய மனித வந்து விடுமா? அந்த மலருக்கு சென்று அதிலிருந்து ஒரு சாதி அவள் கண்ணிலே விட்டால் கண் பார்வை கிடைக்கும் என்று சாப விமோசனம் ஆகினால் அந்த பாரிஜாத மலரை தங்களிடத்தில் பெற்றுச் செல்லும் என்ற காரணம் பக்தா ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆகையால் இப்பொழுது என்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலரை என்னுடைய கரத்தில் தருகின்றேன். பெற்றுக்கொள். இந்த பாரிஜாத மலரை கொண்டு பார்வை தெரியாத இரு விழிகளில் சாரை பிரிந்து விட்டால் அப்பொழுதே பார்வை கிடைக்கும். இது நிச்சயம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. மறக்கவே மாட்டேனம்மா. நான் இப்பொழுதே சென்றதை பெற்று கண்பார்வை எடுப்பதற்கு ஆணையை இருக்கிறேனம்மா. அன்று மாபெரும் மண்டல் கூட சபையிலே சபதமேற்ற முறையாளரை பாரதியார் கிடைத்துவிட்டது. ஆனால் அந்த மன்னர் நம்மை தவறாக நம்மீது சந்தேகப்பட்டு நம் மீது வீண்படி சுமத்தி விட்டார்கள். என்னமா செய்வது? நான் எப்படி காக்கப்படுவேன்? உன்னை எப்பொழுது காணப்போகிறேன்? உன்னை நான் பார்க்கவே முடியாதா? தண்ணீரை நெருப்பு என்று சத்தியாக கொள்பவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்வதுமில்லை. அவர் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை. சந்தேக கோடி அது சந்தோஷக்கேடு இதை மறந்தவர் வீடு சந்தேக கோடி சத்தியக கோடி இது
கொண்டிருக்கிறேனே அண்ணா. செய்யாத குற்றத்திற்காக வீண்படியை சுமந்து உண்மைதான் அண்ணா. அந்த பாதிகளவனை நானே கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டேன் அல்லவா? ஆமா அண்ணா. அன்னையின் அருளால் அந்த ஆதிசக்தி அருளால் யோ பாதிகளவனை நானே கொண்டு வந்து விட்டேன். சென்ற காரியம் விட்டு விடுத்து விட்டதா? உண்மைதான். அப்படியா? இருந்தாலும் அண்ணா, நீண்ட காலமாக ஆனந்தை கண்பார்வை இழந்து கண் தெரியாமல் உலகத்தில் அழைந்து கொண்டிருக்கிறாள். உண்மைதான். நமக்காக அல்லவா காத்துக் கொண்டிருப்பார். உண்மைதான். இப்பொழுதே செல்ல வேண்டும். ஆனந்தியை சந்திக்க வேண்டும். புறப்படமா ஆனந்தியை சந்திக்கிறார்.